என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க. இன்றைக்கி 365 நாளைக்கான மணி சேவிங் சேலஞ்சோட பிளானை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சேலஞ்சை நான் எதுக்காக பண்ண போகிறேன் அப்படின்னு 2 விஷயம் இதில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒவ்வொரு மாதமேவும் மணி சேவிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணி தான் நிறைய அமௌண்ட்டை சேர்த்துட்ருக்குறோம். போடுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த சிஸ்டர் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். உண்டியல் சேவிங்ஸில் 30,000 சேர்த்து என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு காப்பு வாங்கினேன். உங்களை பார்த்து தான் நான் உண்டியல் சேவிங்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தங்களும் கமெண்ட் பண்ணும்போது தான் அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல. நம்ம இப்போ வரைக்கும் எவ்வளவோ சேலஞ்சை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். புது வருஷத்தில் இப்போ நான் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன், நான் ஏன் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா, எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு ஒன்று என்னோடய ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். கிட்ட நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னோடய ப்ரீ பட்ஜெட்டை நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன். மாதத்தோட எண்டிங்கில் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணியும் காட்டியிருக்கிறேன். என்னோடய பட்ஜெட் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இன்கம் கம்மியாகும் போது நம்ம கையில் எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த நேரத்தில் சமாளிக்க முடியும். இந்த மாதம் எங்களுக்கு ஐடி கட் பண்ணிட்டாங்க. இது எதிர்பார்க்காத ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போவுமேவும் மார்ச் அண்ட் ஏப்ரலில் தான் சேலரியில் ஹாஃப் கட் பண்ணிடுவாங்க ஐடிக்காக. அப்புறமா நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அது ஜூன் இல்லாட்டி மே மாதமேவும் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது முன்னாடியே கட் பண்ணது இது அன்எக்ஸ்பெக்டட். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா? என்னோடய ப்ரீ பட்ஜெட்டை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய சேலரியை விட நாங்கள் அதிகமாக இன்கம் ரெடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் ஃபேமிலி சிச்சுவேஷனை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இப்படி இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில் நான் எமர்ஜென்சிக்குன்னு வச்சுருந்த எல்லா பணத்தையும் சேர்த்து தான் லாஸ்ட் மந்தில் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ ஏன் அந்த ஜுவல்லை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்ற சிச்சுவேஷன் கூட போயிடுச்சு. மாதத்தோட முடிவில் பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணி காட்டுவேன் இல்லையா? அப்போது இன்னும் நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். எமர்ஜென்சி சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக எனக்காக கண்டிப்பாக நான் இந்த சேவிங்ஸை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இதை உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ஒரு விஷயம், உங்கள் எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன அப்படின்னா, ரீசன்ட் டேஸில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நியூ இயர்லேருந்து உங்களுக்கான பட்ஜெட் பிளானர் அண்டு உங்களால் பட்ஜெட் போட தெரியலை, எப்படி உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு தெரியலை, பிளான் பண்ணவே தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு பர்சனலாக இந்த நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர் பிளான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன புரிஞ்சுக்கிட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்காக ஒர்க் கொடுத்த உங்கள் எல்லாருக்குமேவும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய பிளானர் எந்த மாதிரி இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய வீடியோஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பிளானர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 99 பே பண்ணுங்க. உங்களுக்கான பிளானரை நான் பிடிஎஃபாக போஸ்ட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிளானை நானே போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா 149 பே பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பர் பட்ஜெட்டை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் மாதத்தோட கடைசியில் நீங்கள் திரும்ப உங்களோட பட்ஜெட் படி தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பின ஷீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணி எனக்கு ரீபோஸ்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது நான் உங்களுக்கு நீங்கள் எங்கே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது யாருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்குறேனோ அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் பிளானர் வேணும், இல்லை உங்களோட பிளானை நானே போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு சேட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இவ்வளவோ செலவு பண்ணுறோம், அந்த செலவில் நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்காக செலவு பண்ணோம் அப்படின்னா தப்பு கிடையாது. என் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு என்ன அப்படின்னா, பிளானர் வாங்குறவங்க வெளியில் யாருக்குமேவும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது உங்களோட ஃபேமிலிக்கானது மட்டும்தான்.
ஏன்னா அதில் என்னோட உழைப்பு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை ரெடி பண்ணியிருப்பேன், எவ்வளோ நேரத்தை அதுக்காக செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு மட்டும்தான் தெரியும். வாங்கினவங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் இல்லை ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சேட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது 365 டேஸ்க்கு என்னோடய பிளான் எப்படி இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு நான் சேர்க்க போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே சொல்லுவாங்க எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் 6 மாதத்தோட சம்பளத்தை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அவ்வளோலாம் என்னால் எடுத்து வைக்க முடியாது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். குறைஞ்சது நான் 1 மாத சம்பளத்தையாவது எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளானை எனக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். இது வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து பார்த்துருப்பீங்க. நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல் நாள் ₹1 எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா 2வது நாள் 2, 3, 4, 5, 6 அப்படின்னு சொல்லி 100வது நாள் ₹100, 200வது நாள் ₹200, 300வது நாள் ₹300 இப்படின்னு சொல்லி 366 நாளைக்கும் ஒவ்வொரு ரூபாயாவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 366வது நாளில் ₹366 எடுத்து வைக்கிறது தான் இந்த சேலஞ்ச். என்னோட சின்ன சின்ன சேமிப்போட இந்த பெரிய சேமிப்பையும் 1 வருஷத்துக்கு எடுக்கக்கூடாது அப்படின்ற கான்ஃபிடென்ட் இதை பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா இது கண்டிப்பாக என்னோட எமர்ஜென்சி சிச்சுவேஷனை மட்டும் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இதில் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கும் அப்படின்னா ₹67,000 வந்து சேர்ந்துருக்கோம். நீங்கள் வந்து உங்களால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டெல்லாம் சேர்க்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டை சேர்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரியான சேலஞ்சை மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். சேலஞ்ச் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் தெரியும். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு 60 நாள் 100 நாள் வரைக்குமேவும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக தான் எடுத்து வைக்க போகிறோம். அதுக்கடுத்து பெரிய பெரிய அமௌண்ட்டாக எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. எப்படி தான் எடுத்து வைக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த நாளைக்கான டிக் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். லைன் படி தான் போகணும் அப்படின்றது கிடையாது. எப்படி நீங்கள் அமௌண்ட் போட போகிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் எப்படி வந்து இதில் அமௌண்ட் போட போகிறீங்க அப்படின்றது மட்டும்தான் இங்கே வந்து இம்பார்ட்டன்ட். ஆனால் நாள் மிஸ் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட்டாவது நீங்கள் வந்து டிக் பாக்ஸில் டிக் பண்ணியிருந்துருக்கணும். ஷீட்டை வந்து உங்களால் ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமௌண்ட்டு போட போட கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படி கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் ஒன்றாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் நம்மளோட சேமிப்பை சின்ன சின்னதாக பண்ண ஆரம்பிக்கணும். என்னோடய எமர்ஜென்சி கேஷை நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னோடய பிளானை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் ஒவ்வொரு மாதமும் எமர்ஜென்சி கேஷை சேலரி வந்தோடனே எடுத்து வைக்க போகிறீங்களா, இல்லாட்டி இந்த மாதிரி வந்து சேலஞ்ச் பண்ணி இது மூலமாக எடுத்து வைக்க போகிறீங்களா? இதை வந்து இப்போ நீங்கள் இன்னொரு விதத்தில் கூட பண்ணலாம். மாதம் உங்களோட எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் கொண்டு வரீங்க. அது ₹1000 இருந்தாலும் சரி, ₹1500 இருந்தாலும் சரி, அந்த அமௌண்ட்டுக்கு இந்த டிக் பாக்ஸில் எத்தனை டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ண முடியுமோ அப்படி வந்து டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட சேமிப்பை எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் யோசிக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக சேமிக்க முடியும் அப்படின்ற என் நம்பிக்கையை மட்டும் உங்களுக்குள்ள ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு வருடத்துக்கான சேமிப்பு. ஜனவரி மாதத்துக்கான சேமிப்பை நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து டிசம்பர் 30 இல்லை 31 இந்த 2 நாளில் ஏதோ ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான ஜனவரி மந்த் சேலஞ்சை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த சேலஞ்ச் எல்லாமேவும் என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். உங்களால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். அதனால தான் உங்களுக்கான பிளானர் இல்லை உங்களோட பிளானரை நானே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு தகுந்த மாதிரியான பட்ஜெட் பிளானரும் இருக்கும், மணி சேவிங் சேலஞ்சும் இருக்கும். அங்கே என்னோட வே ஆஃப் சேலஞ்ச் மெத்தட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த சேலஞ்ச் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. பை.